சியா சீட்ஸும், ஆல்மண்ட்ஸும் நைட்டே சோக் பண்ணி வச்சுருக்கேன். மார்னிங் டேவை ஜிஞ்சர் வாட்டரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஸ்மூதி எடுக்கலான்னு, அதுக்காக பால் வந்து ஃபஸ்ட்டே காய வச்சு ஆற வச்சுக்கலாம். ஒரு முழு ஆப்பிள் எடுத்திருக்கேன். மற்ற ஃப்ரூட்ஸ் எதுவும் கூட மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம சோக் பண்ண ஆல்மண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து தோல் எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஆப்பிள், ஆல்மண்ட் கூடவே 1/4 டீஸ்பூன் போல் கோகோ பவுடர், 1/4 டீஸ்பூன் போல் வறுத்து அரைச்ச ஃப்ளாக்ஸீட், ஒரே ஒரு பிஞ்ச் வந்து சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டே ஒரு முறை கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து வாயில் அந்த சங்கி சங்கியாக மாட்டாது, நல்லா குடிக்க நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு இது அரைஞ்சதுமே இதோடவே நம்ம ஊற வச்சுருக்கிற சியா சீட்ஸும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுவும் நல்லா அரைஞ்சு வந்ததும் ஃபுல்லாக பால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஸ்மூதி ரெடி. ஆனால் சர்க்கரை இல்லாமல் குடிக்கிறதுக்கு உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. குட்டீஸ்க்கு குடிக்கிறீங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். லஞ்சுக்கு மெனுவில் கருவாடுமே இருக்குது. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நல்லா சோக் பண்ணி எடுத்துட்டு, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வயிறு பகுதியெல்லாம் கருப்பாக இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், லெமன் அவ்வளோதான், இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கருவாடுலேயே உப்பு இருக்கும், அதனால நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மசாலா தடவி ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊறட்டும்னு விட்டுடலாம். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்காக சிகப்பு கொய்யா பழம் எடுத்திருக்கேன். யார் வீட்டிலலாம் ஒய்ஃப் கருவாடு சாப்பிடுவீங்க, ஹஸ்பண்ட் கருவாடு சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். எல்லாருக்குமே இந்த மாதிரி பேர் அமையும் போல். என்னோடய வீட்டில் கருவாடு சமைக்கும் போது மெயின் டோர்லேருந்து ஜன்னல்லேருந்து எல்லாமே ஓப்பனில் இருக்கும். கூடவே வந்து சிம்னியும் ஆனில் தான் இருக்கும். மெயின் டிஷ்ஷாக வந்து மாப்பிள சம்பா எடுத்திருக்கேன். எனக்கு ரைஸ் கிடைக்கல, அதனால் நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருந்தேன். நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன், அந்த பொடி எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் ரைஸ் கிடைச்சா ரைஸை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. மாப்பிள சம்பா கஞ்சி தான் இன்றைக்கி மெயின் டிஷ்ஷு. சால்ட் மட்டும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு வந்து ரொம்ப லைட்டாக 30 to 40 கிராம்ஸ் எடுங்க போதும். அதுக்கு அதிகமாக எடுக்க வேணாம் ஒரு பர்சனுக்கு. ஏன்னா அதில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும். நல்லா 2 பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கருவாடு ரெடி ஆகிடுச்சு. கூடவே கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இதோட சிகப்பு தண்டு கீரை எடுத்திருக்கேன். இதுக்கு பைண்டிங் ஏஜெண்ட்டாக பாசிப்பருப்பு, மூங் தால் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான மெனு தான். மார்னிங்குமே லிக்விட் ஃபுட் தான், ஆஃப்டர்நூனுக்கும் லிக்விட் ஃபுட் தான் எடுத்திருக்கோம் மேஜராக. இதோட லன்ச் மெனு அவ்வளோதான். வீடியோவோட லென்த் வந்து 3 மினிட்ஸ்க்கு அதிகமாக இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஈவினிங்கும் நைட்டு டின்னர் என்ன ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன். தேங்க்யூ.